களங்கம் இத்துலகம் கழிப்புறமை நெறி விளங்க என்னுள்ளே விளங்குமை பொருளே மூவிரு நிலையின் முடிநடு முடிமை ஓவர விளங்கும் பொறுமைமை பொருளே எழுநிலை மிசையே என் குரு ஆகி வழுநிலை நீக்கி வயங்குமை குரு அதாவது மாதா பிதா குரு கடைசியாக தான் தெய்வம். அம்மா அப்பாவுக்கு அடுத்தது அனைத்து சகலமும் சொல்லித்தந்து கடவுள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பொறுப்பு குருவுக்கு தான் இருக்குது. குரு இல்லைன்னா நீங்கள் கடவுள் நிலை அடையிறது ரொம்ப கஷ்டம். இது மட்டும் நீங்கள் ஆழமாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். நான் புரிஞ்சுக்கிட்டேன்பா. நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் நான் சரணாகதி அடைஞ்சியாச்சு. அவ்வளோதான். திங்க் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா இப்போது ஒரு ரீசெண்டாக ஒரு நடிகர் கூட சொன்னார், யாரெல்லாம் நம்ம நண்பர்கள்னு கொஞ்சம் வாழ்க்கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட வேலை செய்கிறவங்க, படித்த போது இருந்தவங்க எல்லாருமே நம்ம ஃப்ரெண்டுன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அவங்க எல்லாருமே நம்ம ஃப்ரெண்டு கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு ஒரு நடிகர், பேர் மறந்துவிட்டேன். ஸோ அது மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் கூட நமக்கு சொல்லித்தரணுமான்னு கேட்டிங்கன்னா சொல்லித்தரணும். எத்தனை பேர் வீட்டில் அம்மா அப்பா நமக்கு சொல்லியிருக்கிறாங்க, இவன் தாண்டா உன் நண்பன், இல்லை இந்த மாதிரி பண்புகள் இருக்கிறவன் உன்னோட நண்பனாக வச்சுக்கோ, இந்த பண்புகள் இருக்கிறவன் கெட்டவன், இந்த பண்புகள் இருக்கிறவன்ட்ட ரொம்ப நட்புறவாக இரு அப்படின்னு எத்தனை பேர் குடும்பத்தில் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க சொல்லி கொடுக்குறதெல்லாம் பணம் சம்பாதிச்சிக்கங்க, நல்லா படிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், நல்லா படிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, இது மட்டும்தான் சொல்லி தருவாங்க. மற்ற விஷயம்லாம் யார் சொல்லித்தர்றது? இதெல்லாம் சொல்லித்தரத்துக்கு தான் குருன்னு ஒருத்தர் தேவை. ஒருத்தர் கட்டுப்படுத்தினா அந்த உறவு ரொம்ப நீடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இது நிறையா பேர்கிட்ட நான் கேட்டிருக்கேன். ஒருத்தர் கட்டுப்படுத்தினா நம்மளை தான் ஒரு மாதிரி கட்டுக்குள்ளே வச்சுருக்கணும் அப்படின்னு ஒரு மாதிரி பேசுகிறதோ அதிகாரம் பண்ணுறதோ எதுவாக இருந்தாலும் அந்த உறவுகள் ரொம்ப நீடிக்காது. ஆசான்கிட்ட அந்த கட்டுப்படுத்துதல் இருக்காது. உங்கள் கையிலே விட்டுருவார். நான் சொல்லிட்டேன், நீயே அதை சரிப்படுத்திக்க, உன்னை இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்லாம் சொல்ல மாட்டார். சொல்லுவார், அதை ஆழ்ந்து புரிஞ்சிக்கிற அளவுக்கு நமக்கு டைமும் கொடுத்துருவார். நீ சரிப்படுத்திக்கணும், கற்றுக்கணும், எல்லாமே பண்ணிக்கணும். அதை தாண்டி நீ செய்யலைன்னா உன்னை தண்டிக்கிறதோ பனிஷ்மெண்ட்டோ அந்த விஷயமெல்லாம் எதுவுமே கிடையாது. அது இவர்கிட்ட உணரலாம். உங்களை கட்டுப்படுத்த மாட்டார். உங்களை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், நீ இதுதான் பண்ணணும், இதுதான் அந்த கட்டுப்படுத்துதல் கிடையாது. சொல்லுவார், நீங்களா அதை பிடிச்சிக்கணும். அவர் சொல்லி தந்துரும்போதே அது சூட்சமும் சொல்லி தருவார். இதை நீ மனசில் ஆழமாக பதிவு வச்சுக்க, இதுதான் ரகசியம், சூட்சமம் எல்லாம் சொல்லுவார். அப்போ நீ பிடிச்சிக்கணும் கட்டியாக. அதை விட்டுட்டேன்னா அவர் எதுவுமே பண்ண மாட்டார். உன்னை கண்டிக்கவோ, நான் சொன்னல நீ ஏன் கேட்கல அப்படின்னு அதெல்லாம் எதுவுமே ஒன்று கேட்டேன். உனக்கு அவ்வளோதான், அதோட முடிஞ்சு போச்சு. அது நான் எனக்கே நடந்திருக்கு. எப்பயுமே இன்னொருத்தர் கூட பழகும்போது காயப்படாமல் இருக்கிறதுங்கிறது நடக்காத காரியம். ஸோ அது ஆசான்கிட்ட எப்படி இருக்கும்னா, அவர் பேசுகிற விஷயங்கள் கொஞ்சம் ஆர்ஸாக சொல்கிற மாதிரி இருக்கும். அவர் அவ்வளோ ஏன் பேசுகிறாரு அல்லது அவர் ஏன் அப்படி அதை கொஞ்சம் கடுமையாக சொல்கிறாரு அப்படிங்கிறத நம்ம ஒரு நிமிஷம் உக்காந்து யோசிச்சோம்னா, அவர் சொன்ன விஷயத்துக்கு பின்னாடி நம்ம என்ன தவறு செஞ்சோம், ஏன் அவர் அந்த ஆர்ஷாக சொன்னார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். அதிகப்படியாக அப்படி சொல்ல மாட்டார், பேச மாட்டார். ஆனால் அப்படி பேசுகிறாருன்னா அப்போ அந்த விஷயத்துக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்றது நமக்கு உக்காந்து யோசித்தோம்னா புரியும். அப்போ அவர் எவ்வளோ ஒரு விலை மதிப்பில்லாத ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லியிருக்கிறாரு அல்லது கற்றுக் கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இன்றைக்கி தேதியில் யோசிச்சு பாருங்கள். ஸ்கூலு, காலேஜு, ட்ரைனிங் சென்டர், கோச்சிங் சென்டர் எல்லாமே எதை நோக்கி இருக்குது? பணம் சம்பாதிக்கிறதுக்கு, பணத்தை சம்பாதிக்கிறது எப்படின்னு கற்றுக் கொடுக்கறதுக்கு, அல்லது நான் ஒரு வேலையை வச்சுருக்கேன் அந்த வேலைக்கு நீ கற்றுக்க அப்படின்னு கற்றுக் கொடுக்கறதுக்கு, அதாவது உங்களை ட்ரெயின் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இருக்குது. நீ எப்படி வாழணும் அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கிறத கற்றுக் கொடுக்கறதுக்குன்னு யாராவது இருக்காங்களா? யோசிச்சு பாருங்கள். ஸ்கூலுக்கு போயிருப்பீங்க, கணக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அந்த கணக்கு உங்கள் வாழ்க்கைக்கு ஏதாவது உதவி இருக்குதா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். காலேஜ் போயிருப்பீங்க, அறிவியலோ அல்லது சோசியல் சயின்ஸோ கற்றுக் கொடுத்துருப்பாங்க, அதில் ஏதாவது உங்கள் வாழ்க்கைக்கு அன்றாட வாழ்க்கைக்கு தேவையானதோ அல்லது உங்களுடைய
ஆன்மாவை மேலே அழகாக கொண்டு போகிறதுக்கோ லைட்டுக்கு அனுப்புறதுக்கோ அல்லது வாழும் காலத்திலேயே சொர்க்கத்தை அனுபவிக்கிறதுக்கு யாராவது கற்றுக் கொடுத்துருக்குறாங்களா அப்படின்னு. இப்போ நிறைய கோச்சிங் சென்டர் இருக்குது. அந்த கோச்சிங் சென்டரில் வந்து போய் சேர்ந்தா என்ன சொல்லித்தராங்க, இதெல்லாம் கற்றுக்கலாம். எதுக்கு அதை கற்றுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? துறை சார்ந்து கற்றுக்கிறது எல்லா விஷயத்தையும் நீங்கள் எடுத்து பாருங்களேன். பணம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான நோக்கமாகவே மட்டும்தான் இருக்குது. ஏதாவது 1% நீங்கள் போய் ஒரு 50,000 இல்லை ஒரு எத்தனையோ லட்சங்கள்லாம் கட்டி படிக்கிறாங்க. நீங்களும் படிச்சிருப்பீங்க. இதுதான்ப்பா உன் வாழ்க்கை, இப்படி தான் நீ வாழணும், இப்படி வாழ்ந்தீன்னா உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு ஏதாவது யாராவது கற்றுக் கொடுத்துக்கிறாங்களா? யோசிச்சு பாருங்க. இது நான் இப்போ விட்டுருங்க, இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் யோசிங்க. எனக்கு தெரிஞ்சு என் வாழ்க்கையில் இங்கே வர்ற வரைக்கும் கிடையாது. ஏன் அப்படின்னா எல்லாருமே வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டுமும் வேலை செய்யறதுக்கு மட்டும் தான் சொல்லி கொடுத்துக்கிறாங்க. வாழ்கிறது எப்படி, பேசுறது எப்படி, பழகிறது எப்படி, அடுத்தவங்க மனது நோகாமல் நடந்துக்கிறது எப்படி சாப்பிடணும், எப்படி தூங்கணும், தூக்கம் வர்றதுக்கு என்ன செய்யணும், இது நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தூக்கம் வர்றதுக்கு என்ன செய்யணும், இதை யாராவது கற்றுக் கொடுத்துக்கிறாங்களா? இதெல்லாம் ஒழுங்காக நடந்தால் தான் அந்த கோச்சிங் சென்டர்லலாம் நீங்கள் கற்றுக்கிறது ஒழுங்காக நடத்த முடியும். இது எதுவுமே ஒழுங்காக நடக்காமல் அதை கற்றுக்கிட்டு சும்மா போய் தூங்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்களா என்ன? அதனால் வந்துட்டு ஆசானுடைய கருத்துக்களை கேட்டு அவருடைய வழிநடத்துதல் படி நம்ம நடந்தோம்னா நம்ம ஈஸியாக என்ன சொல்லுவாங்க, ஆனந்த வாழ்வு, அமரத்துவம், ஜீவன் முக்தி அடையிறது எல்லாமே அது நிறைய வார்த்தைகள் இருக்குது. காலையில் எந்திரிச்சு அதிகபட்சம் உங்களுக்காக ஒரு மணி நேரமோ ஒரு அரை மணி நேரமாவது நீங்கள் உங்களுக்காக செலவு பண்ணுறீங்களா அப்படின்றது வாழ்க்கையில் பார்த்துக்கணும். இதுதான் ஆசான்கிட்டேருந்து ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்ட விஷயம். இதுதான் காலையில் எந்திரிச்சு 1 மணி நேரத்துலேருந்து 1.5-2 மணி நேரம் உங்களுக்காக நீங்கள் செலவு பண்ணுறது தான் நான் ஆசான்கிட்ட கற்றுக்கிட்டது. இந்த 2 மணி நேரம் செலவழிக்கிறது கற்றுக்கிட்டதுக்குனாலேயே எனக்கு இவ்வளோ அனுபவம் கிடச்சிருக்குன்னா இன்னும் இது போல் பல அனுபவங்கள் உங்களுக்கு காத்திருக்கு. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க நீங்கள் உங்களுக்கு இது போல் பல அனுபவங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. இதில் பெருமையாகவே நான் சொல்லுவேன், ஆசான் மூலிமா மட்டும்தான் இந்த அனுபவம் எனக்கு. யாருனாலும் என் வாழ்க்கையில் நிறைய பேர்த்த நான் கடந்து வந்திருக்கேன் வேலைகளில். ஏன்னா பள்ளிக்கூடம் அவ்வளோவா நமக்கு இல்லை, அதனால் ஆசான்கள் நிறைய நான் வந்து கடந்து வரேன் என் வேலையில். நான் இது வரைக்கும் பழகப்பட்ட வேலைகளில் எல்லா இடத்துலையுமே ஒரு குருமார்கள் இருப்பாங்க. உங்களுக்கு முன்னாடி பல விஷயங்கள் கற்றவர்களே உங்களுக்கு குரு தான், அப்படி தானே? பரோட்டா கடைக்கு போகிறீங்க, பரோட்டா மாஸ்டர் இருப்பாருன்னா உங்களுக்கு பரோட்டா போட கற்றுக் கொடுத்தா அவர் ஒரு குரு, ஓகேவா? அந்த பரோட்டாவை போட்டு என்ன பண்ணுறது, பணம் தான் சம்பாதிக்க போகிறோம். ஒரு டீ கடைக்கு போகிறீங்க, டீ கடையில் வேலை செய்கிறீங்க, டீ மாஸ்டர் இருப்பார், அவர் தான் குரு. டீ போட்டு பணம் தான் சம்பாதிக்க போகிறீங்க. ஒரு ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போகிறீங்க, உங்களுக்கு மேலே ஒரு மேனேஜர் இருப்பார் அல்லது உங்களுக்கு டீம் லீடர் இருப்பார். உங்களுக்கு தெரியலன்னா அவர் எல்லாமே சொல்லி தருவார் ஓரளவுக்கு. அதை கற்றுக்கிட்டு பணம் தான் சம்பாதிக்க போகிறீங்க. ஸோ இது போல் நான் கடந்து வந்த அத்தனை பேருமே வாழ்க்கையில் வந்து எனக்கு ஏதோ ஒரு வேலையை கற்றுக் கொடுத்தாங்க. ஆனால் அது வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும்தான் இருந்திருக்கு. வாழ்க்கை வாழ்கிறதுக்கு எப்படி அப்படின்னு கற்றுக் கொடுக்கறதுக்கு யாராவது இருந்திருக்கிறாங்களா? நீங்கள் இதை ஆழமாக சிந்திச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் கடந்து போன அத்தனை வாத்தியார்களும் எல்லாருமே வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டுமே நமக்கு இது பண்ணிக்கிறாங்க. ஆசான் கிட்ட நீங்கள் இருந்தீங்கன்னா வந்துட்டிங்கன்னா அவர்கிட்ட போய் நீங்கள் சேர்ந்துட்டிங்கன்னா போதும். வாழ்கிறது ஃபஸ்ட்டு எப்படின்னு கற்றுக் கொடுப்பேன். குரு இருந்தால் தான் எல்லாமே. உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி, மன நிம்மதி, ஆத்ம நிம்மதி, சமாதி நிலை எல்லாமே குரு இருந்தால் தான் முடியும். குரு இல்லைன்னா அங்கே ஒன்றும் வேலை நடக்காது. இது வந்து உறுதி, சத்தியம். குருவே நம்ம ஆசானே சொல்லுவாப்புல, அடிக்கடி சொல்லுவார். நான் சொல்கிறது வந்து சத்தியம் அப்படி சொல்லுவார். அது சொல்லும்போதே நமக்கு அப்படியே உடம்புல ஒரு வைப்ரேஷன் அதாவது அப்படி இருக்கும் சொல்லும்போது. சில பேர் பேசும்போது தான் சிலிர்க்கும், உடம்பு புல்லரிக்கும். மேடை பேச்சுகள் கேட்டிருந்தீங்கன்னா தெரியும். சில உண்மைகள் பேசும்போது உடம்பு அப்படி ஒரு வைப்ரேஷன் உணரும். ஆமாம், உள்ளுணர்வோடு கலக்கிறது அது நம்ம ஆசான்கிட்ட இருக்கும். மாணவர்களுக்கு தெரியும். சப்போஸ் புதுசாக நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இதை உணர்வீங்க ஒரு கட்டத்தில். அப்போது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்.